World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம யார் எதிர்பார்ப்போங்க? ராணிப்பேட்டையிலிருந்து திருமதி டாக்டர் சுகந்தி அவர்களை எதிர்பார்ப்போம். சரிங்களா? அம்மா வாங்க, நீங்க கும்பராசிக்குண்டான பலனை வழங்குங்க. வாங்கம்மா பேசுங்கம்மா. வணக்கம் சார். குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது குரு ஒரு பாசிட்டிவான சுபகிரகம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. அழகா திருமந்திரம் சொல்லும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அதாவது குருவுடைய திரு உருவத்தை தரிசனத்தை பெறுதல் மிக சிறப்பு, புண்ணியம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ குரு தரிசனம் பெறுதல் ரொம்ப நல்லது. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அவருடைய நாமத்தை சொல்லுதல் மிக சிறப்பு. எப்படி சொல்லணும் நாமத்தை? இப்போ திருச்செந்தூர் முருகன் ஒரு குரு அம்சம். அப்போ ஆறுமுகம் அருளிடும் அனுதிமம் ஏறுமுகம், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆனா இந்த ஒரு லைன்ல ஒரு ஸ்பெஷல் பாருங்க. குருவாய் வருவாய், குருவா நீ வாப்பா, அருள்வாய் குகனே, குருவாய் எனக்கு அருள் தரு முருகா அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் வருமானம், அருள்வாய் குகனே. எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அந்த குருவினுடைய நாமத்தை ஜபித்தல் மிக சிறப்பு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அதாவது குருவுடைய வாயால் ஆசீர்வாதங்களை கேட்பதும், அவருடைய வாயால் ஒரு நல்ல செய்திகளை கேட்பதும் நமக்கு மிக மிக நல்லது அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அடுத்து பாருங்க, தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. நம்முடைய மனக்கண் முன்னாடி அந்த குருவினுடைய திரு உருவத்தை மனதால் தியானித்து நாம் வணங்குதல் மிக சிறப்பு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா குருவுடைய சிறப்ப மிக அருமையான ஒரு பாடல் மூலம் நம்ம பெரியவங்க கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் திருமூலர் திருமந்திரத்துல மிக அழகா சொல்லியிருக்காரு. இப்போ குரு ஒரு பாசிட்டிவான, எல்லாரும் சொன்னாங்க பாசிட்டிவான கிரகம் சுபகிரகம். ஆக்சுவலா குரு கெடுதல் செய்யாது, நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கதான் குரு இருப்பாரு. ஆனா குருவை விட, குரு நிற்கும் இடத்தை விட குரு பார்க்கும் பார்வைக்கு விசேஷம் அதிகம். குரு பார்வை என்பது 5, 7, 9 வருவாரு. அப்போ குரு நிற்கும் லக்னத்தை விட அந்த பார்க்கும் பார்வை விழும் லக்னத்திற்கு என்ன கிரக காரகத்துவம் இருக்கிறதோ அதில் எல்லாம் ஒரு ஜாதகருக்கு நன்மை ஏற்படும். இது ஒரு விதி. இப்போ காலையில நான் பேசும்போது சொன்னேன், என்ன சொன்னேன்னா, வருடக்கோள்கள், அதாவது குரு ஒரு வருடம் தன்னுடைய டிராவல் பண்ணுவாரு, அது வருடக்கோள் சொல்றோம். ஒருடைய ஜாதக கட்டத்தில் தசா புக்தி மெயின் ரோல். தசா புக்தியும் அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக நிலைகளும் 80% ரோல் பண்ணும். அதுதான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை நிலையை, இந்த வருடம் எப்படி இருக்கும், இந்த பயிற்சி என்ன பண்ணும், என்ன நடக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கிறது 80% ஒரு ஜாதக கட்டமும் தசா புக்தி பலன்களும். புத்திநாதனுடைய பலனை அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த கோச்சார குரு அதோடைய பலன்கள் வெறும் 20%. இப்ப அந்த பலன்களை தான், அந்த 20% பலன்களை தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நன்றாக மனதில் அனைவரும் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த 20% பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில், இந்த ஒரு வருடத்தில் நமக்கு எப்படி இருக்கும். அப்படியே இப்ப இன்னொன்னு சொல்லலாம், குருனாவே நல்லது செய்வாரு, குரு வந்துட்டாரு நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும். ஓகே, ஆனா இதுவே அந்த குருவினுடைய நிலைமை நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது, இது ஒரு வினா இல்லைங்களா? அதாவது குரு ஒரு வேலை ஒருத்தருக்கு பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ முடக்காதிபதியாகவோ வேதகனாகவோ இல்லை பகை நட்சத்திரத்திலோ நின்று விட்டால் குருவினுடைய நிலைமை என்ன? கொஸ்டின் மார்க். ஆமாங்களா? அப்போ இதையும் மீறி குரு தன்னுடைய நிலைப்பாட்டை, இப்போ 6ஆம் இடம்ன்றது என்னங்க? கடன், ரோகம், சத்ரு, அதாவது நோய், கடன், எதிரி. இப்போ அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களை குரு பார்வை கிடைத்து விட்டால் என்ன ஆகும்? கடன் பிரச்சனை இருக்காது, எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும், நோய் கட்டுக்கு அடங்கும். அப்போ குரு பார்வையுடைய விசேஷத்தால் ஒரு இடத்தினுடைய அனைத்து தீய பலன்களும்
மட்டுப்பட்டு நன்மையாக மாற்றப்படுகிறது. இதுதான் இந்த குருவோட பெஸ்ட் ரோல். அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா குரு வந்து சுபர். இப்போ அந்த குரு வந்து இப்ப எந்த இடத்துக்கு போயிருக்காரு? தேவகுரு அவரு. ஆனா போய் நிக்கிற இடம் ரிஷப லக்னம். அந்த இடம் யாருது? அசுர குருவோட சுக்கராச்சாரியருடைய வீடு. இப்போ இவர் ஒரு டான் சுபகிரகத்துல, சுக்கரன் ஒரு டான். இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு சுப ஹைக், ரெண்டு ஹீரோஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு தேவகுருவும் அசுரகுருவும் குரு சுக்கிரன் இணைவாக ரிஷப லக்னத்தில் இந்த குரு பயிற்சியில வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்ப இதோடைய நிலைமை எப்படி இருக்கும்? சரி, முதல்ல யாரெல்லாம் குருமார்கள்? இப்ப இதுலயே ரெண்டு கான்வர்சேஷன் வரும், உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி. சில பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனா குரு தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைத்து சில பேர் வணங்குவாங்க. சில பேர் வந்து நவகிரகத்தில் உள்ள குருவை வணங்குவார்கள். உண்மையாக குரு பயிற்சி என்பது நவகிரகத்தில் உள்ள நவகோள்களில் ஒருவரான தேவகுருவான குருவையே சாரும். அப்போ குரு தட்சிணாமூர்த்தி என்பது தென் திசையில் அமர்ந்து சிவபெருமான் குருநிலையில் பார்வதி தேவிக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் குருநிலையில் அமர்ந்து சில உபதேசங்களை வழங்கியதால் அவர் வந்து ஆலங்குடியில குரு தட்சிணாமூர்த்தியாக அவர் பரிபாலிக்கிறார். இப்போ தென்குடி திட்டை என்பதுதான் நம்மளுடைய நவகிரக குருவுடைய ஸ்தலம். இப்ப இதுல வந்து ஒரு தெளிவு நமக்கு கண்டிப்பா வேணும் முதல்ல. சரி, அப்பனா நவகிரக குருவை மட்டும்தான் வணங்க வேண்டுமா? அப்ப மத்தவங்களெல்லாம் நம்ம வணங்க கூடாதா? கண்டிப்பாக கிடையாது. குருமார்கள் என்பது யாரெல்லாம் என்பதை தெரிந்து கொண்டு குருமார்கள் அந்த ரோல்ல இருக்கிற அனைவரையுமே நாம் வழிபாடு செய்யலாம். அப்ப யாரெல்லாம் குருமார்கள்? முதல்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து திருச்செந்தூர் முருகன் வருவார். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா 100% குருவோட எனர்ஜி அங்க இருக்கும். இப்ப பழனிமலை முருகன் கோயில், அதாவது 24 hours முருகன் எனர்ஜி இயங்கக்கூடிய இடங்கள் ரெண்டு. தமிழ்நாட்டுல மிகச்சிறப்பு, உலகத்திலேயே மிகச்சிறப்பான இந்த ரெண்டு கோயில் எதுனா பழனிமலை ஒண்ணு, திருச்செந்தூர் ஒண்ணு. ஆனா பழனிமலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா 100% செவ்வாய் எனர்ஜி இருக்கும். ஆனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா 100% குரு எனர்ஜி உள்ள கோயில். குருவாய் அவர் பரிபாலிக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா 199 ஜோதிடர்கள் வந்து தன் கிட்ட வர கிளையன்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, திருமண தடையா, குழந்தை வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, எதுக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நல்லபடியா நடக்கும் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்? குருவுடைய சுபத்தன்மை அந்த மாதிரி. குருவாய் இருக்கும் அந்த குகன், அவனை போய் அந்த குரு எனர்ஜியை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக தடையின்றி விலகி நல்லபடியாக நடக்கும். இதுதான் காரணம். அப்போ திருச்செந்தூர் முருகன் வந்து குருவாய் இருக்கிறதுல 100% முதல் இடத்துல வரார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி. நான் ஏற்கனவே சொன்னேன், சிவபெருமான் தென் திசையில் அமர்ந்து குருவாய் நமக்கு அருள் பாலிப்பவர். குரு தட்சிணாமூர்த்தியை குருவாக நாம் வணங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் எனர்ஜி உள்ள சாய்பாபா. அதுக்கப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திர எனர்ஜி உள்ள ராகவேந்திரர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திர எனர்ஜி உள்ள மகாபிரியவா. இப்போ இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் பாசிட்டிவா வருதோ அவரவர்கள் தனக்கேற்ற ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வந்து வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் நல்லபடியா ஒரு சுபத்தன்மையோடு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு சுபமான முன்னேற்றமாக அமையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதாவது 0 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் குரு எனர்ஜிங்க. ஏன் அப்படின்னா டீனேஜ்னு வந்துடும். 12, 13, 14, 15 அந்த டீனேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் எனர்ஜி. அப்போ குரு எனர்ஜி வந்து 0 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து குரு எனர்ஜின்னு சொல்லலாம். அப்ப நீங்க குழந்தைகளுக்கு எது செஞ்சாலும் அது குருவுக்கு செஞ்ச மாதிரிதான். அப்போ அந்த குழந்தைகளுக்கு தேவையான பாவ காரகத்துவ பொருள்கள் இருக்கு இல்லைங்களா? 1ஆம் பாவம்னா என்னது? ஒரு சீப்பு, ஷாம்பு அந்த மாதிரியான பொருட்களை அந்த குழந்தைகளுக்கு தரலாம். இப்ப அதே மாதிரி 2ஆம் பாவம்னா உணவு, ஒரு ஸ்வீட் உணவு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம். இதெல்லாம் யாரை போய் சேரும்? குருவை போய் சேரும். அப்போ இந்த குழந்தைகள் 0 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குரு எனர்ஜில வராங்க. அதே மாதிரி குருமார்கள், அதாவது கோவில்ல இருக்கிற பூசாரிகள், பிராமணர்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு எனர்ஜில வருவாங்க. இதையும் தாண்டி ஒரு நமக்கு தெரியவே தெரியாத எந்த ஒரு சிறிய விஷயத்தை நாம் யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லாமே நமக்கு குருமார்கள் தான். அப்போ நமக்கு தெரியாத ஒரு புதிய விஷயத்தை அவங்க நம்மளுக்கு கத்துக் கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேங்க் பண்ணணும், நன்றி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது குருவோட எனர்ஜி அங்க நம்மளுக்கு ரிசீவ் நம்ம பண்ண முடியும். சோ இதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ இப்ப இந்த குருமார்களை எல்லாம் நாம் என்ன பண்ணலாம்?
அழகா பாருங்க, மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் பூரா கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ, வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் நிற வாழைப்பழம், மஞ்சள் நிற லட்டு கோயில்ல போயிட்டு தானம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய அந்த குரு ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுவதனால்தான் அவர்கள் எல்லா விதமான சுபத்தன்மையும் அவர்களுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு அந்த ரகசியத்தை சூட்சுமத்தை அவங்க வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மார்வாடிகள் இன்னைக்கும் அவங்க அதே மாதிரி அவங்கள போடுற ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் சுக்கிரன். அப்போ அந்த குரு சுக்கிரனுடைய எனர்ஜியை ரிசீவ் பண்றதுல அவங்க நம்பர் 1 டாப்பா இருக்காங்க. சின்ன சின்ன சூட்சுமங்களை நம்ம இதை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டை கடலையை சுண்டல் செஞ்சு கோயிலுக்கு விநியோகிக்கலாம். மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் கோயிலுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் நிற லட்டு தரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மஞ்சள் என்பது குருவோட எனர்ஜி. பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதனால் குருவோட எனர்ஜியை நம்ம வாங்கலாம். ஆண்கள் சந்தனம் குருவோட எனர்ஜி. அப்போ ஆண்கள் அனைவரும் நெற்றியில் சந்தனம் அணிவதன் மூலம் குருவுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். இல்லைங்க, நான் வெளியூருக்கு போனேன், சந்தன டப்பாவை வீட்டுல வச்சுட்டேன், இல்லவே இல்லை, எனக்கு அது வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, நெய் மைசூர் பாக்கு இருக்கு இல்லைங்களா, அது குருவோட எனர்ஜி. அத ஒரு பீஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சுமங்களை நாம் செய்வதன் மூலம் குருவுடைய எனர்ஜியை பரிபூரணமா நாம் பெற முடியும். இதை அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளாக நம்ம இது பண்ணும் பொழுது இயல்பாகவே நம்மளுக்கு குரு ஆசி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தனம், ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக சந்தனம் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு குரு ஆசி கிடைக்கும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. பெண்களாக இருந்தால் தினசரி கஸ்தூரி மஞ்சள் அதை அதில் இயற்கையாக உள்ள அந்த நறுமணம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் தரும், குருவுடைய ஆசிகளையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனால பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் சந்தனம் வைக்க வேண்டும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த குருமார்களை வியாழக்கிழமை நாம் சென்று வணங்கும் பொழுது என்னென்னலாம் எடுத்துட்டு போலாம், இந்த டைமண்ட் கல்கண்டு, ஊதுவத்தி, அப்புறம் அந்த பன்னீர் ரோஜா, மஞ்சள் நிற பூக்கள், இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுத்துட்டு போகலாம். பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான இப்ப நான் சொன்ன அந்த குரு எனர்ஜியுடைய பொருட்கள் இப்போ எல்லா விஷயத்துக்கும் பாருங்களேன், ஒண்ணு ஆக்டிவேஷன், இன்னொன்னு டீஆக்டிவேஷன். என்னங்க திடீர்னு ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குரு நமக்கு பாசிட்டிவா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஜாதகத்துல எனக்கு வலிமையா இருக்காருங்க, வலிமை குன்றி இல்ல, குரு கெட்டு போல, அவர் நான் சொன்ன எந்த கெட்ட இடத்துலயும் அவர் இல்ல, எனக்கு சூப்பரா இருக்காரு அப்படின்னா, கொண்டக்கடலையை நீங்க சாப்பிடுங்க, வாழைப்பழத்தை நீங்க சாப்பிடுங்க, அந்த கீ மைசூர் பாக்க நீங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு கெட்டு போயிருக்காரு, குரு கிரக வலிமை குறைஞ்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, நான் சொன்ன இந்த பொருட்களை தானமாக கொடுங்க. நல்லா இருந்தது, உங்களுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிடணும் அந்த பொருட்களை, அந்த கிரக குரு காரகத்துவ பொருட்களை நீங்க இன்டேக் எடுக்கணும். உங்களுக்கு குரு கெட்டு போச்சு அப்படின்னு தெரிஞ்சா, வலிமை குன்றி இருக்கு, குறைஞ்ச டிகிரியில தாங்க இருக்குது எனக்கு குரு, இப்படி எல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஜோதிட ஞானம் இருக்கு, எனக்கு தெரியும் குரு நல்ல நிலைமையில இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, இந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலம் குருவை பாசிட்டிவா நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டிப்பாக ஒரு பழமையான சிவன் ஆலயத்தில் இருக்கிற குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம், நவகிரகத்தில் உள்ள குருவை வணங்கலாம். நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப இதுல ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, இப்ப கால புருஷனுக்கு இப்போ குரு எதுல உச்சமாகிறாரு, கடகத்துல உச்சமாகறாரு. அப்போ கடகத்துல குரு உச்சம். இப்ப கடகம் என்ன ராசி, நீர் ராசி. இப்ப மீனம் கடற்கரை, மீனமும் நீர் ராசி தான், அது கடற்கரையே குறிக்கும். ஆனா கடகம் ஆற்றை குறிக்கும். அப்போ இதுல ஒரு சூட்சுமம் பாருங்களேன், கடகத்தில் குரு உச்சம், கடகம் ஆற்றங்கரையை குறிக்கிறது. அப்போ ஆற்றங்கரையில் உள்ள ஒரு சிவன் ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு கோவில் பூசாரிக்கு, ஒரு பிராமணனுக்கு வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற வேட்டி ஒன்றை நீங்கள் தானமாக அளித்தால், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமான பாசிட்டிவா ஆக்டிவ் ஆயிட்டு நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்ற சிறப்பான பலன்கள் இன்னும் சிறப்பா கிடைக்கும். இல்ல உங்களுக்கு நல்ல நிலைமையில இல்ல குரு அப்படின்னா, அப்படியே அவர் பாசிட்டிவா இயங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்ப குருவோட ஆசீர்வாதம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அந்த கடகத்துல குரு உச்சம்ன்றதுனால இந்த சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வியாழக்கிழமை
ஆற்றங்கரை என்பது கடக ராசியை குறிக்கிறது. அங்க குரு உச்சமாகிறாரு. அங்க இருக்கிற சிவன் ஆலயத்தில் பணிபுரிகின்ற ஒரு பிராமணராக இருக்கின்ற ஒரு அர்ச்சகருக்கு மஞ்சள் நிற வேட்டியை வியாழக்கிழமை அன்று தானம் செய்தால் ஒரு சந்தனத்தையோ மஞ்சளையோ அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் நிற வாழைப்பழங்கள், கொண்டைக்கடலை, அதே அந்த நான் சொன்னேன் இல்லையா, பன்னீர் ரோஜா, மஞ்சள் நிற பழங்கள், பூக்கள், அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து குரு வந்து பாசிட்டிவா ஆக்டிவ் ஆகாரு. உங்களுக்கு வந்து எந்த பயமும் வேணாம். இந்த வருஷம் நீங்க ராஜாதான் இந்த குருவோட விஷயத்துல. சரி, இப்ப குரு உச்சம் பார்த்தோம். இப்ப குரு வந்து எங்க நீச்சம் ஆகுறாருங்க? குரு வந்து எங்க நீச்சம் ஆகுறாருன்னா மகரத்துல நீச்சம் ஆகுறாரு. காலபுருஷனுக்கு அது எத்தனாவது இடம்? 10வது இடம். 10வது இடம் என்ன? கர்மஸ்தானம் சொல்லுவோம். கர்மஸ்தானம் என்பது என்னது? இறந்த உடலை அடக்கம் செய்யும் நபர்கள். இறந்த உடலை அடக்கம் செய்யும் நபர்களுக்கு நீங்கள் ஆடை உதவியோ, பொருள் உதவியோ, உணவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு உடலாலேயோ, உள்ளத்தாலேயோ, பணத்தாலேயோ ஏதாவது ஒரு வகையில வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த நீச்ச குரு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவ் ஆவார். குரு கடகத்தில் உச்சமாகும் பொழுது ஒரு பிராமணனுக்கு மஞ்சள் நிற வேஷ்டி வியாழக்கிழமை தரீங்க. அங்க குரு பாசிட்டிவா உங்களுக்கு ஆக்டிவ் ஆவாரு. நல்ல சிறப்பான பலன்களை கொடுப்பார். மகரத்தில் குரு நீச்சம். அப்போ இப்ப கர்மஸ்தானம் மகரம் என்பது 10வது இடம். அப்போ அங்க வந்து அனாதை பிணங்களை அடக்கம் செய்பவர்களுக்கு ஒரு பண உதவி செய்யுங்க. லிக்விட் கேஷ் கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம், அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவை நீங்க ஏத்துக்கலாம். நீங்க பண்ணிதான் பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும் கண்டிப்பா. அப்போ இது வந்து ஒரு சூட்சுமமான ஒரு பரிகாரங்கள். இது வந்து குருவை வந்து பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ரகசியம். இதை வந்து நீங்க கண்டிப்பா இந்த வரும் குரு பயிற்சியில நீங்க ஃபாலோ பண்ணி இதனால ஏற்படக்கூடிய நற்பலன்களை வந்து நீங்க நல்லபடியா அடையணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு நிற்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு மிக மிக சிறப்பு அதிகம். அதனால அவர் வந்து தான் நிற்கும் இடத்துக்கு எப்படி அதோட காரகத்துவ பலன்களை நமக்கு தருவாரோ அதே போல 5, 7, 9 அந்த இடங்களில் லக்னத்தில் உள்ள கிரக காரகத்துவத்திற்கான நல்ல விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணுவாரு, ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு தருவார். அப்போ இந்த குரு வந்து ரிஷப லக்னத்துலதான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்ப ரிஷப லக்னம் என்னது? 1ஆம் பாவம். அப்போ அந்த 1ஆம் பாவம் என்பது எதை குறிக்கும்? ஜாதகரை குறிக்கும். அப்ப ரிஷப லக்னத்தில் குரு பயிற்சி ஆகும் பொழுது இப்ப ஜாதகருக்கு சுய முன்னேற்றம் நடக்கும். ஜாதகர் வந்து சுய முன்னேற்றம், அவர் நினைச்சதெல்லாம் வெற்றியாகும். அவர் தொட்ட காரியங்கள் வந்து துலங்கும். அவருக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஒரு மேன்மை கண்டிப்பாக நடக்கும். அப்ப ரிஷப லக்னத்தில் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி ஜாதகரை தொடக்கூடிய சுய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு புகழ் கிடைக்கும், அவர் தோற்றத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும், தெய்வீக சிந்தனை ஏற்படும். ஆனா குரு வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உடல் கொஞ்சம் பருமன் ஆகும். அப்படி உடல் பருமன் இருந்ததுன்னா குரு உங்களுக்கு வந்து எப்படி இருப்பாரு? பாசிட்டிவா சூப்பரா இருக்காருன்னு அர்த்தம். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்ப மேஷத்துக்கு என்ன? 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் எதை குறிக்கும்? கண்ணு, பல்லு, முகம், வாக்கு பலிதம் ஏற்படும். வாக்கு பலிதம் 2ஆம் இடம் மேஷ லக்னத்துல இருக்கிறதுனால 2ஆம் இடமா அவருக்கு வந்து வாக்கு பலிதம் ஏற்படும். அதனால வந்து அவங்களுடைய குடும்பம் முன்னேற்றம் கண்டிப்பா வந்து மேஷ லக்னத்துக்கு குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல மீன லக்னத்துக்கு வந்து அவர் வந்து பயிற்சி ஆகும் பொழுது அவருடைய முயற்சிகள் கம்யூனிகேஷன் வெற்றி பெறும், முயற்சி வெற்றியாகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டைம் ஆச்சுங்கம்மா, டைம் ஓவர், முடிங்க மலமல்ல. ஏன்னா 5 மணிக்கு முடிக்க வேண்டியது. சரிங்களா? இன்னும் சார் சரவணன் சார் பேச வேண்டியது. நன்றி 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 நன்றி. சிறப்பா பேசினாங்க. கும்பராசிக்கு உண்டான இதை வந்து மிக சிறப்பாக முடிச்சாங்க. நேரமின்மை காரணமாக அடுத்த கருத்தரங்கத்தில் அவர் மிக சிறப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படியாக வழங்கப்படும். இந்த இடம் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கள் டைமே எப்பவுமே வந்து ஒரு கருத்தரங்க டைமே வந்து காலையில் 10 to மாலை 5 மணி வரை தான். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா ரொம்ப டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியாங்க. மன்னிக்கவும் அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு இருக்கேன். அதாவது கும்பராசிக்காரங்க எந்த எண்களை பயன்படுத்தலாம், எந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது பேசிட்டு அடுத்தது வந்து நாளை சவணா பேச இருக்காங்க. கும்பராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க 99 பயன்படுத்தணும். சரிங்களா? சதய நட்சத்திரக்காரங்க 85 பயன்படுத்தணும்.
ஊரட்ட தினசரி 84 பயன்படுத்தணும். இந்த 3 எண்களும் இவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரும். எந்த எண்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா 76, 94, 75, சரிங்களா? அதுக்கப்புறம் 27 இந்த எண்களை இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. யாருங்க? கும்பராசிக்காரங்க.